ஹாய் உறவுகளே, வாங்க நைட் என்ன டின்னர்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் சில்லி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச எண்ணெய், கடுகு நல்லா போட்டுட்டு அதிலே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்கிற குருமா இது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே ஒரு கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நான் இதில் காரம் கம்மியாக தான் போட்டுக்கிறேன். ஏன்னா பாப்பாவுக்கு நான் ஃபீட் பண்ணுறதுனால இதில் கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கரம் மசாலா மட்டும் நான் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால காரம் கம்மியாக தான் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா க்ரீன் சில்லியும் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்து வரப்போ நம்ம வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு கப் அளவு கடல மாவு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் செய்ய குட்டி பாப்பா தான் இந்த வீடியோ எடுத்தா, ஆனால் வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது டக்குன்னு குடுகுடுன்னு செய்கிற சமையல் இது. நீங்களும் உங்களுக்கு ஈஸியாக செய்யணும் அப்படின்னு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் செஞ்ச கேப்லேயே பார்த்தீங்களா பூரிக்கு பிசைஞ்சு வச்ச மாவெல்லாம் மூஞ்சில் எடுத்துக்கிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு இறக்கிக்கலாம். ரொம்ப கட்டியாக விட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம இறக்கி வச்சோம்னா அந்த சூட்டுலேயே கொஞ்சமாக சுண்டும், குழம்பு கட்டியாகும். சூப்பரான சுவையான கடல மாவு குருமா ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. என்னடா சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க டக்குன்னு இதை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு மேட்சாக பாப்பா பூரி கேட்டாங்க. குட்டி குட்டியாக பூரி
சுவையான வெஜிடபிள்லாம் போட்ட கடல மாவு குருமா ரெடி. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.